அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். முடிவெடுக்க முடியாமல் திணறும் ஓபிஎஸ். குழப்பத்தில் அவர்களது தொண்டர்கள். ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வருகிறார். இந்த அணியினுடைய தலைவராக ஓபிஎஸ் செயல்பட்டு வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு இருவர் இருந்தால் முடிவெடுக்க முடியாமல் கட்சியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக பொதுச் செயலாளர் என நான் இருந்து கொள்கிறேன். நீங்கள் கட்சியில் எந்த பொறுப்பை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு ஓபிஎஸ் மறுப்பு தெரிவித்தார். எனவே ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அது முதல் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். இவரோடு வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன், வெல்லமண்டி நடராஜன், ஜேசிடி பிரபாகர், பெங்களூர் புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள் இருந்தார்கள். 18வது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் எடுத்த ஒரு சில முடிவுகளால் இவர்கள் அதிருப்தி அடைந்து ஜேசிடி பிரபாகர், பெங்களூர் புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன் போன்ற மூவரும் ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். தற்பொழுது வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், வெல்லமண்டி நடராஜன், ஐயப்பன் போன்ற முக்கிய தலைவர்கள் மட்டுமே இருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்து வருகிறார். தொடர்ந்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளத்தான் ஓபிஎஸ் போராடி வருகிறாரே தவிர புது கட்சியை தொடங்கவோ அல்லது கூட்டணி அறிவிக்கவோ முடியாமல் திணறி வருகிறார் என்றே கூறப்படுகிறது. கடந்த மாதம் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார். மேலும் புதிய கட்சியை அறிவிக்க உள்ளதாகவும் மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை கூட்ட திட்டமிட்டு இருப்பதாகவும் அவரது அணியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பின்பு 2 முறை செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்களோ, நான் அதிமுகவில் இணையவே விரும்புகிறேன், அதிமுகவிலிருந்து மாற்றுக் கட்சிக்கு செல்லக்கூடிய எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை என கூறியிருந்தார். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள், எனது விருப்பம் அதிமுகவிற்கு வாக்கு சேகரிப்பது மட்டுமே. நான் அதிமுகவின் தலைவராக இருந்து அதிமுகவை வழிநடத்த விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அதிமுகவின் தொண்டனாக இருந்து அதிமுகவில் பயணிக்கவே விரும்புகிறேன் என ஓபிஎஸ் தொடர்ந்து கூறி வருகிறார். மேலும் எனக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் வேண்டாம், என்னை கட்சியில் இணைத்துக் கொண்டால் போதும் என்ற தோணியில் தான் ஓபிஎஸ் தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ள தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார். ஓபிஎஸ் இன்றும் கூட முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறார். இது அவரது ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ்ஐ நம்பி கடந்த 4 ஆண்டுகளாக ஓபிஎஸ்ற்கு பின்னால் நின்று வருகிறோம். ஆனால் இதுவரையிலும் ஓபிஎஸ் தனி கட்சியையும் தொடங்கவில்லை, அதிமுகவிலும் இணைத்துக் கொள்ளவில்லை. வேறு என்னதான் செய்வது என்று முடிவெடுக்க முடியாத நிலையில் அவர்கள் இருந்து வருகிறார்கள். ஓபிஎஸ் இனிமேலாவது ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்குகிறேன், மாநாடு நடத்துகிறேன், சுற்றுப்பயணம் செல்லுகிறேன் என தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிடுகிறாரை தவிர எந்த பணியையும் அவர் செய்யவில்லை என்று அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் ஒரே ஒரு மாநாட்டை திருச்சியில் கூட்டினார். அப்பொழுது அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்ததாகவே அந்த மாநாடு காட்டுகிறது. மேலும் ஓபிஎஸ் அவர்களோ அதனை தொடர்ந்து அதற்கு பிறகு எந்தவிதமான கட்சி முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருகிறார். மேலும் பாஜக தன்னை எப்படியாவது அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வைத்து விடுவார்கள் என நம்புகிறார். ஆனால் பாஜகவும் ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டது. ஓபிஎஸ் தொடர்ந்து பாஜக தலைவர்களை சந்திக்கும் பொழுது, உங்களால் தான் நான் கட்சியில் இணைந்தேன், முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்தேன், கட்சியின் முக்கிய பொறுப்புகளை விட்டுக் கொடுத்தேன், ஆனால் என்னை அவர் கட்சியில் இணைத்துக் கொள்ள மறுக்கிறார், நீங்கள் தான் கூறி என்னை கட்சியில் இணைக்க வேண்டும் என இதே பழைய பல்லவியை தொடர்ந்து பாஜகவினரிடம் கூறி வருவதால் தான் இவரை சந்தித்தால் தொடர்ந்து இதே பேச்சை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக அவரை சந்திக்க வேண்டும் என்ற தோணியில் தான் பாஜக தலைவர்கள் அவரை சந்திக்க மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஓபிஎஸ் இனிமேலும் அமைதி காத்துக் கொண்டிருந்தால் ஓபிஎஸ் அணியில் யாருமே இருக்க மாட்டார்கள். விரைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். இனிமேலாவது அதிமுக பாஜக என்பதை விடுத்து தனி அணியை அறிவிக்க வேண்டும். மேலும் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என பல மாவட்ட செயலாளர்கள் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ, தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது, அதற்குள்ளாக நாம் கூட்டணியை அறிவித்து விட்டால் நமக்கான வாய்ப்புகள் மூடப்பட்டுவிடும், அதிமுகவில் இணைக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பாஜக, நாம் இன்னும் சில காலம் அமைதி காக்க வேண்டும் என்பது போன்று பேசி வருவதாகவும், ஆனால் இது தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி.